வாழை இலையில் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தோட போயிடுச்சு வாழை இலையில் சாப்பிட்றதால. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திருவிழா, ஃபங்க்ஷனு, ஃபெஸ்டிவல் அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த வாழை இலையில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலை, மாலை, இரவுன்னு சொல்லிட்டு 3 வேளையுமே வாழை இலையில் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுட்காலமானது 70லேருந்து 80 வயசு வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60 வயசு தான் வாழ்ந்தாலும் நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் எதனால பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் வந்து மாற்றத்தினால, அதுவும் முக்கியமாக சொல்ல போனா இந்த வாழை இலையில நம்ம சாப்பிட்றதை விட்டனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷனோட ஆயுட்காலமே குறைஞ்சுது அப்படின்ற மாதிரி தற்போது இந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல உண்மைகள் தற்போது வெளிவந்திருக்க மக்களே, அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்க நண்பர்களுக்கு ஏற்கனவே தெரியாம தான் அவங்களோட ஷேர் பண்றீங்க. சரி வாங்க, அது என்னென்ன நன்மைகள் பார்த்தலாம். ஸோ அதாவது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படுத்தாங்க. அது எப்படின்னு தெரியுமா? அதாவது இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு சில கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம உணவில் சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்களை கலந்த ஒரு நச்சு கலந்த உணவு தான் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாழை இலையில் போட்டு சாப்பிடும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கிற நச்சு பொருட்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது மொத்தமே அழிக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம வாழை இலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையில குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆசிட் இருக்கு. சரிங்களா? நம்ம சுட சுட சாப்பாடு போட்டு வாழை இலையில சாப்பிடும்போது அந்த குளோரோஃபில் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல கலந்து நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அப்போ போகும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் வயிற்று புண்கள் உடல் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலும் சரியாயிடும். அதோடு இல்லாமல் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை, அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் உங்க வயிற்று குடல் ஏதாச்சும் கிருமிகள் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நீங்கி விடும்ன்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், யார் யாருக்கெல்லாம் இந்த பசி எடுக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழை இலையில் தினமும் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி உணர்வை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் தெளிவாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆனால் உண்மையாதாங்க சொல்கிறேன். இப்போ இருக்கிற உணவு வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ரசாயன கலந்த உணவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தினந்தோறும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் கலந்து நம்ம ஆயுட்காலத்தை நீடிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் வெறும் வாழை இலையில் வெறும் இலையை மட்டும் பார்க்காதீங்க. அதில் பல விதமான ஆசிட்ஸ், பல விதமான குட் பாக்டீரியா சொல்லுவாங்க, அதாவது நல்ல கிருமிகள் அதிகமாக நிறைஞ்சிருக்குன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த விஷயம், நம்ம சருமத்தை மிக சிறந்த முறையில் பாதுகாக்குமா. அதாவது வயது செல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் தோல் சுருக்கமாக ஏற்படும். பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வந்து ஏற்படாமல் தடுப்பதற்கு வாழை இலை சிறந்த மருந்தை பயன்படுதான். யாருக்கெல்லாம் ஸ்கின் ஷைனிங்காக ஆகணும், என் உடல் வந்து பளபளப்பாக இருக்கணும், ஜொலிப்பாக இருக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தினந்தோறும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த சருமத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க உணவு சத்துக்கள், அதாவது வேலைக்கு செல்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து போறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடாமல் வெறும் வாழை இலையில சாப்பாடு போட்டு கட்டி எடுத்துன்னு போய் பாருங்க. உண்மையா சொல்ற மொத்த சத்துமே நம்ம உடம்புக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆய்வுல கிடைச்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் நீங்க சுட சுட உணவு வாழை இலையில போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவோட டேஸ்ட் ஆனது அதிகமாகும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வாழை இலையில நம்ம போட்டு சாப்பிட்றதுனால வாழை இலையில இருக்கக்கூடிய அமினங்கள், குட் பாக்டீரியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் நல்ல பாக்டீரியாஸ்கள், ஸோ அதில் நம்ம உடல்ல போயிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயங்க, நமது கண்களை பாதுகாப்பதில் சிறந்த விலங்கு வந்து இந்த வாழை இலை. அதாவது வாழை இலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக சாப்பிட்றதுனால உங்க கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தன்மை குறையாமல் இருக்க பாதுகாக்குமா. அதாவது எப்போ வந்து உங்க கண்கள் நீர்த்தன்மை குறையுதோ அப்போதான் உங்க கண்களுக்கு கண் மங்களா தெரியுது, கண் பார்வை போகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க வாழையில் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் கண் பார்வையானது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது போன்ற பல சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழையில கொண்டு இருக்கு. இதே மாதிரி நான் உங்களுக்கு பல தகவல்கள் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் தெரியாமல் இருந்தால் உடனே அவங்களோட ஷேர் பண்ணி தெரிய வைங்க. இது போன்ற பல வீடியோக்கள் தினந்தோறும் சந்திக்கலாம். தவற விடாதீர்கள்.